கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதாகி சிறையில் இருக்கும் 3 ஆசிரியர்களுக்கு ஆதரவாக ஆஜராக மாட்டோம் என கிருஷ்ணகிரி வழக்கறிஞர் சங்கத்தினர் தீர்க்கமாக தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருலோக சந்தர் வழங்க கேட்கலாம். திருலோக சந்தர், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 ஆசிரியர்கள் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் அந்த கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டோம் என ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாகவே இந்த பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போலி NCC முகாம் நடத்தப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 24 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 100கணக்கானோர் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான சிவராமன் தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணையானது மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில கடந்த குடியரசு தினம், அதாவது 26ஆம் தேதி ஓசூர் பகுதியில ஒரு 14 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக 3 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டு கூர்நோக்கு இல்லத்துல அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் 3ஆம் தேதி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல தான் நேற்று முன்தினம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது சிறுமியானவர் அதே பள்ளியில் பணியாற்றக்கூடிய 3 ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து தகவல் அறிந்ததும் குழந்தைகள் பாதுகாப்பு குழுவினர் உரிய விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விசாரணையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய மனநல ஆலோசனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுமி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக அந்த சிறுமியினுடைய படித்த பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மற்ற மாணவிகளிடம் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மேலும் அந்த மாணவிகளுக்கு எல்லாம் ஒரு ஆலோசனை வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளும் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல தொடர்ச்சியாக அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கும் மனநல ஆலோசனையானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த 3 ஆசிரியர்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணகிரி வழக்கறிஞர் சங்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராக மாட்டோம் என அந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் கோவிந்தராஜ் அறிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வழக்கில் கைதான 3 ஆசிரியர்களுக்கு ஆதரவாக ஆஜராக மாட்டோம் என கிருஷ்ணகிரி வழக்கறிஞர் சங்கத்தினர் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திருலோக சந்தர்.